இட்ஸ் சாட்டர்டே மார்னிங். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அப்பாவோட பர்த்டேவாக இருந்துச்சு. ஸோ முன்னத்த நாளே வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் போல் கேக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சர்ப்ரைஸாக வாங்கி வச்சாச்சு. ஏன்னா அப்பா பர்த்டே வந்து அந்த அளவுக்கு எதுவுமே கேக்கெல்லாம் வெட்டி செலிப்ரேட் பண்ணது கிடையாது. அப்பா அம்மாவோட வெட்டிங் டே வந்து பார்த்திங்கன்னா செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கெல்லாம் செட் பண்ணிவிட்டு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா எழுப்பி கிஃப்ட் கொடுக்கலான்னு பார்த்தோம். நான் அப்பா வந்து பார்த்திங்கன்னா செம தூக்கம். அதனால மார்னிங் தான் வந்து பார்த்திங்கன்னா கேக்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்குமே கிளாஸ் இருந்துச்சு, எக்ஸாம். ஸோ நான் காலையில் வந்துட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு ஆஃப்டர்நூன் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து ஈவினிங் போல் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்துட்டு கோயிலுக்கு போகணுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் அம்மாவும் ரெடி ஆகிட்டு இங்கே பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா போயிருந்தோம். ஏன்னா காலையில் வந்து இன்றைக்கி அம்மானால் போக முடியல, வீட்டில் கொஞ்சம் வேலையாகவும் இருந்துச்சு. அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா லஞ்செல்லாம் பேக் பண்ணுறக்குள்ளேயுமே டைம் ஆயிடுச்சு. சரி ஈவினிங் போய்க்கலான்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா கிட்டேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாரியம்மன் கோயிலும் இருக்குது. அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா போயிருந்தோம். சிவன் கோயில் வந்து இருக்குது. அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் பிரதோஷம் இல்லைன்னா ஏதாச்சும் விசேஷம்னா தான் சிவன் கோயிலுக்கு போவாங்க. இன்றைக்கி வந்து நான் இருக்கேன்னு சொல்லிவிட்டு சரி அது வரைக்கும் போயிட்டு வந்துடலான்ட்டு அங்கேயும் போயிட்டு ஈவினிங் அப்படி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாக் பண்ணிகிட்டே வீட்டுக்கு வந்துட்டு வந்தாச்சு. ஸோ இன்றைக்கான டே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. நம்ம நாளைக்கு ஒரு மினி விலாகில் பார்க்கலாம். பாய் பாய்.